ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி திறன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளாடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி திறன் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் நிறைய குட்டிகள் வந்துட்டு பாதிப்படையும், நிறைய குட்டிகள் வந்துட்டு உதறி தள்ளிவிடும், நிறைய குட்டிகளுக்கு பால் கிடைக்காம போயிடும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது எந்த மாதிரி வகையில் வந்துட்டு பால் உற்பத்தி திறன் வந்துட்டு அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பால் உற்பத்தி திறன் அதிகப்படுத்திட முடியாது. ஆனால் வந்துட்டு அந்த அந்த ஆடோட ஃபுல் கெப்பாசிட்டியை நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன தீனிகள், என்னென்ன தீவன முறைகள் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பால் உற்பத்தி திறன் நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு வந்து முதல்ல தேவை அப்படின்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? இப்போ பால் உற்பத்தி திறன் அதிகமாக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு போதாது. நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு தான் இந்த பால் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ நாளைக்கு கொடுக்குன்னு நான் சொல்லிடுறேன். வெள்ளாடுகள் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு பால் கொடுக்கும்னா, ஒரு 5லேருந்து 9 மாதம் வரைக்கும் பால் கொடுக்குங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 5லேருந்து 9 மாதம் வரைக்கும் கொடுக்கும் ஆவரேஜாக. நம்ம மினிமம் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் 9 மாதம் தான் தேவை நம்மளுக்கு. ஆனால் நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டயட் பிளான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது தேவைன்னு பார்த்தீங்கன்னா 75 நாள் மட்டும் இருந்தால் போதும். அதாவது 5 மாதம் நான் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன். 5 மாதத்துக்கு மட்டும் நம்ம பால் உற்பத்தி திறன் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம அதுக்கு அடுத்த 6வது மாதம் நம்ம அடுத்த ப்ரீடு ஸ்டார்ட் ஆகிடுது இல்லைங்களா, அடுத்த பேட்ச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன் நான், நம்மளுக்கு தேவை 5 மாதம். நான் 5 மாதத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ 5 மாதத்துக்கு சொல்கிறேன்னா 5 மாதத்துக்கு மட்டும் நம்ம பால் உற்பத்தி நம்ம தாயாட்டுலேருந்து பாலை எதிர்பார்த்தா மட்டும் போதும். 5 மாதத்துக்கு அப்புறம் தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக அதிலேயே நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 3 மாதத்துக்கு தான் தேவைன்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் பிளான். ஓகே, நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஏன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ப்ரீடிங்கு அந்த குட்டி ஆளுக்கு வந்துட்டு அடுத்த டயட் பிளான் கொண்டு வந்துடும். அதாவது 3 மாதத்துக்கு அப்புறம் பிரித்து கொண்டு வந்துடுறோம். அப்போது 3 மாதத்துலேயும் நம்ம குட்டிகளை பிரித்து கொண்டு வந்துடும் போது நம்மளுக்கு 3 மாதத்துலேயே அங்கே தேவையில்லாமல் போயிடுது. இப்போ தாயாட்டிலேருந்து பால் நம்மளுக்கு வேணான்ற ஒரு சூழ்நிலை வந்துடுது இல்லைங்களா? அதனால் சொல்கிறேன், இது ரொம்ப டீப்பாக நான் சொல்லலை. நாம் வந்துட்டு 5 மாதத்துக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 5 மாதத்துக்கு இப்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு நம்மளுக்கு தேவை பால். இப்போ தாயாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வேறு வழியே இல்லையான்னு கேட்டால் எனக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு கேட்டால் ஃப்ராங்காக சொல்கிறேன், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? அதுதான் உண்மை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கம்பல்சரி. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க. அதாவது பால் ஊட்டுறது போது என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, முழுமையாக பால் ஊட்டுற தாய்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுமையான ஒரு உணவு கொடுக்கணும், சீரான உணவு கொடுக்கணும், சத்தான உணவு கொடுக்கணும். சொல்கிற கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஆடுக்கு கம்பல்சரிங்க. அதாவது ஆஃப்டர் ப்ரெக்னன்சி டைமுக்கு அப்புறம் 75 நாள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி ஆடுகளுக்கு நான் சொல்கிற இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் சொல்கிறது 5 மாதம் வரைக்கும். 5 மாதம் 3 15 150 நாள் வந்துடுது. ஆனால் நான் சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் 75 நாளாக வச்சு நான் சொல்கிறத இப்போ ஃபாலோ பண்ணி ஆகணும் ஆடு பிறந்ததுக்கப்புறம். இப்போ என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள். கம்பல்சரி ஆட்டுக்கு வந்துட்டு பர் டேக்கு 10 கிலோ பசுந்தீவனம் கொடுக்கணும். 2 முறையாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று மேய்ச்சல் முறை, ஒன்று அதாவது தரைமுறை வளர்ப்பு முறை, இல்லை அதாவது பரன்மேல் வளர்ப்பு முறை. இந்த தரைமுறை வளர்ப்பு முறையும் பரன்மேல் வளர்ப்பு முறையும் 2 ஒன்றுங்க. ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து மேய்ச்சல் முறை கேட்டகரி. 2 கேட்டகரி இப்போ நம்ம இந்த இடத்துல பிரிக்கிறோம். 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் வந்துட்டு தரைமுறை வளர்ப்பு முறையும் பரன்மேல் வளர்ப்பு முறையும், இன்னொரு காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தரைமுறை மேய்ச்சல் முறை மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், தரைமுறை வளர்ப்பு முறையிலையும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு, அதாவது பரன்மேல் வளர்ப்பு முறைக்கு சொல்கிறேன், பரன்மேல் வளர்ப்பு முறைக்கும் தரை வளர்ப்பு முறைக்கும் ஒரே பாயிண்ட் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு ஆடுக்கு பர் டேக்கு 10 கிலோ பசுந்தீவனம் கம்பல்சரிங்க. பர் டேக்கு 10 கிலோ அப்படின்னா இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பின் குறிப்பு என்ன அப்படின்னா, பர் டேக்கு 10 கிலோ அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளைக்கு தீவனம் போடுறவங்களும் இருக்காங்க. அதே சமயம் 4 வேளைக்கு தீவனம் போடுறவங்களும் இருக்காங்க. அதே சமயம் 5 வேளைக்கு தீவனம் போடுறவங்களும் இருக்காங்க. கரெக்டாக? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு 10 கிலோ ஆவரேஜாக. நீங்கள் 10 இன்ட்டு எத்தனை வேலைக்கு போடுறீங்களோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. 10 டிவைடட் பை எத்தனை வேலைக்கோ அத்தனை போட்டுங்க. இப்போ நீங்கள் 10 கிலோ எடுத்து 4 வேலையை பிரித்து போட்டாலும் உங்களுடைய கன்வீனியன்ட் தான். 10 கிலோ எடுத்து 3 வேலையை போட்டாலும் என்னென்னா, இப்போ 3 வேலையை போட்டோன்னா 3.5 கிலோ 3.25 கிலோ அந்த மாதிரி வரும். இப்போ 4 கிலோ போதும், அதோட குறையும் 4 வேலைக்குன்னா. புரியுங்களா? இதுதான் கான்செப்ட். பட் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு பர் டேக்கு 10 கிலோ பசுந்தீவனம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, சப்போஸ் என்னால் வந்துட்டு 10 கிலோ பசுந்தீவனம் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது பிரதர். என்ன அப்படின்னா, 400 கிராம் அடர் தீவனம் கம்பல்சரி கொடுக்கணும். 400 கிராம் அடர் தீவனம். ஓகே, 400 கிராம்னா கிட்டத்தட்ட அதான் ஒரு 1/2 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 கிலோ அடர் தீவனம் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு 1/2 கிலோ. அப்போது அதுவும் அதே தான்.
எத்தனை வேலைக்கு கொடுக்குறீங்களோ அத்தனைக்கே பிரிச்சுக்கணும். தென் அதுவும் என்னால் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னா, ஏன் இப்போ சில வந்து பசுந்தீவனம் இருக்காது, அடர் தீவனம் இருக்காது, ஆனால் உலர் தீவனம் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதனால தான் இந்த பாயிண்ட் நான் கொண்டு வரேன். உலர் தீவனமும் இருந்துச்சுன்னா, உலர் தீவனம் மீன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, அதாவது பயிர் வகையிலேருந்து கிடைக்கக்கூடிய உலர் தீவனம். இப்போ மலாட்டன்றது ஒரு பயிர் தானே, வேர்க்கடலேருந்து ஒரு பயிர், இப்போ அது மூலிமா வர கொடி அப்போ உலர் தீவனம். இப்போது அதேமாதிரி துவரங்கிறது ஒரு பயிர், அது மூலிமா வர அந்த செடிகள் காஞ்சி இருக்கிறது அது உலர் தீவனம். ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி அப்போ உலர் தீவனங்கிறது அதுதான். அது வந்து 800 கிராம் கொடுக்கணுங்க ஒரு நாளைக்கு, பர் டேக்கு 800 கிராம் அப்படின்னா 800 எத்தனை வேலைக்கு கொடுக்குறீங்களோ அதை பிரிச்சுக்கோங்க அப்படியே. இது மட்டும்தான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு ஆட்டுக்கு பர் டேக்கு பசுந்தீவனம் 10 கிலோ, அது 400 கிராம், இல்லைன்னா 400 கிராம் அடர் தீவனம், இல்லைன்னா 800 கிராம் உலர் புல் சொன்ன பார்த்தியா. இது மூணுமே தரைமுறை வளர்ப்புக்கும் பொருந்தும், பரண்மேல் வளர்ப்பு முறைக்கும் பொருந்தும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று இல்லைன்னா கூட ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். அதாவது சப்போஸ் அடர் தீவனம் இது மூணுமே நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாங்க, ஆனால் கம்பல்சரி இது மூணுமே வரணும்னு அவசியம் இல்லை. ஒன்று எடுத்து நீங்கள் 10 கிலோவாக கொடுத்தாலும் சரி தான், இல்லை 10 கிலோவில் ஒரு 2 கிலோ எடுத்து மறுபடியும் ஒரு அடர் தீவனம் இதில் ஒரு 2 கிலோ எடுத்து, நான் சொல்கிற கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். எப்படின்னா, காலையில் வந்துட்டு ஒரு 200 கிராம் ஒரு 2 கிலோ வந்துட்டு பசுந்தீவனம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அடர் தீவனம் கொடுப்பீங்க, ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அதாவது உலர்புல் கொடுப்பீங்க. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது மாதிரியும் பண்ணலாம். அதாவது இது மூணுத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவும் டயட்டாகவும் கொடுக்கலாம், ஒவ்வொரு நாளைக்காகவும் கொடுக்கலாம். சொல்கிற கான்செப்டை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் மேட்ரு. இது வந்துட்டு பரண்மேல் வளர்ப்பு முறை, தரைமேல் வளர்ப்பு முறை 2 பாயிண்ட்டுக்கு பொருந்தும். ரெண்டாவது, இப்போ மேய்ச்சல் முறைக்கு வரம் பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக கம்பல்சரி பர் டேக்கு, அதாவது 75 நாளுமே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கம்பல்சரி மேய்ச்சல் போய் ஆகணும் ஆடு. இதுதான், இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னா வேறு வழியே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க மேய்ச்சல் முறையை மட்டும்தான் நம்பிட்டு இருப்பாங்க. அந்த கேட்டகரியில் இருக்க அந்த பிஸ்னஸ்ஸு அவங்க மேய்ச்சல் முறையை தான் நம்பியிருப்பாங்க. அப்போ நீங்கள் கம்பல்சரி 75 நாளுமே நீங்கள் 8 மணி நேரம் மேய்ச்சல் முறையை பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட்டாக இது மாதிரி இருக்கிறதில்ல, மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்க சொல்கிறேன். ஒரு சிலவங்களாம் நிலலாம் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்கிறேன். கம்பல்சரி 8 மணி நேரம் நீங்கள் மேய்ச்சல் பண்ணி தான் ஆகணும். இதை விட்டால் வேறு வழியே இல்லை. ஓகேங்களா, ஃபைன். இப்போ அடுத்து வரம் பாருங்கள். இப்போ இந்த பிளான், ஏன்னா நம்ம என்ன இன்டேக் பண்ணுறோமோ, என்ன ஆட்டை கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வெளியே வரும். கரெக்டாக அந்த கான்செப்ட் தான். இப்போ இது எல்லாமே இல்லை, வேறு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு மூலிகை இருக்குது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் மேய்ச்சல் முறையில் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா, ஆடு ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு அந்த மூலிகையை சாப்பிடும். ஓகேங்களா, அந்த மூலிகையில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஆடுகளுக்குன்னு இல்லைங்க, மனிதர்களுக்கு கூட எடுக்கலாம் அந்த மூலிகை தாய்ப்பாலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அந்த இன்க்ரீடியண்ட் வந்து அந்த மூலிகையில் இருக்குது. அந்த மூலிகை பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மான் பச்சை அரிசின்னு அர்த்தம். இதுக்கு பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதை வந்துட்டு நீங்கள் பிடிங்கிட்டு வந்துட்டு ஆடு கொடுத்தாலும் ஓகே, இல்லை மேய்ச்சல் முறையில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாலும் ஓகே. இது ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு மேண்டிட்டரி கிடையாது. மேய்ச்சல் முறையில் போகிறவங்க இல்லை கண்ணுக்கு எங்கேயாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிடிங்கிட்டு வந்து நீங்கள் ஆடுகளுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பால் உற்பத்தி வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இது மூலிகை. ஓகேங்களா, அதனால் சொல்கிறேன், இது மேண்டிட்டரி கிடையாது, சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான், இந்த 2 டிப்ஸு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஆடுகளுக்கு இந்த 75 நாள் அட்லீஸ்ட் நான் சொல்லியிருக்கிறது 3 மாதம் வரைக்கும் 15 நாள் நான் சொல்லியிருக்கிற பிளானு கொஞ்சம் நாளுக்காச்சும் இந்த 1 மந்த்துக்காச்சும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து குட்டி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா, தாய்ப்பால் குடிச்சு வந்தால் தான் குட்டி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்.